Hello friends, இந்த வீடியோல வந்து எம்பெடட் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். ஸோ எம்பெடட் சிஸ்டம் பத்தி சீரிஸ் இனிமேல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டம்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் எம்பெடட் சிஸ்டம்ல என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் எதுக்கு பண்றாங்க ஓகேங்களா? அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஒரு ஹிஸ்டரி தெரியும், எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னோம்னா, இப்போ நம்ம அவெஞ்சர்ஸ் எடுத்துக்கலாம். அவெஞ்சர்ஸ் சீரிஸ் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங் அவெஞ்சர்ஸ் மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் இதுவா பார்த்தா ஒண்ணுமே புரியாது. ஸோ அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா அந்த மாதிரி இது படத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம வந்து அவெஞ்சர்ஸ் பார்த்தா அது வந்து நம்மளுக்கு வந்து வேற ஒரு ஃபீல் கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரிதான் வந்து ஒரு கத்துக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்டரியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம கண்டினியூஸா வந்து இதுல வந்து எம்பெடட் பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா போட்டுட்டு வரோம் தமிழ்ல. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணல்ல இருந்து ஒரு கம்ப்யூட்டர் வரைக்கும் எப்படி வந்து உருவாக்குறாங்க, அதோட ஹிஸ்டரி பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளா போயிட்டு ஒருத்தர்கிட்ட சிபியூ அப்படின்னு சொன்னா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னா எல்லாருமே வந்து ஒரு கேபினெட், இந்த டெஸ்க்டாப்ல வச்சிருந்தாங்கன்னா அதுதான் வந்து சிபியூன்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து தப்பு. அது பேர் வந்து கேபினெட். சிபியூன்றது வந்து நம்ம யூஸ் பண்ற ப்ராசஸர் பேர் தான் சிபியூ, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சிபியூ வந்து பிரெயினா யூஸ் பண்ணி பாடியா வந்து மதர் போர்டு வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தெரியறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து டிரான்சிஸ்டர் தான் என்னன்னு தெரியணும். ஸோ டிரான்சிஸ்டர், இப்ப நான் சொல்றேன், இந்த டிரான்சிஸ்டர் தான் வந்து எல்லாத்தோட மெயின் பார்ட். இந்த டிரான்சிஸ்டர் மட்டும் கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கு இருக்கிற எந்த கம்ப்யூட்டருமே இருந்திருக்காது. சரிங்களா? இப்ப அப்படி என்னதான் அந்த டிரான்சிஸ்டர்ல இருக்கு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல வந்து நான் டிரான்சிஸ்டர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல, எதுவும் எந்த ஒரு காம்பனண்ட் பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் அது எப்படி வழி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரிங்களா? இந்த வீடியோ வந்து டோட்டலா வந்து ஹிஸ்டரி பேஸ்டு. ஓகேவா? நான் இப்ப வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து மணல். சரிங்களா? சாதா ஆத்து மணல். அந்த ஆத்து மணல்ல என்ன இருக்குன்னா சிலிக்கான். அந்த மணலை எடுத்து ஒரு 2000 டிகிரி அப்போ வந்து ஹீட் பண்ணோம்னா நமக்கு வந்து பியூர் ஃபார்ம் ஆஃப் சிலிக்கான் அது வந்து நம்மளால வந்து எடுக்க முடியும். ஸோ சிலிக்கான் தானே, அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இதுக்கு மேலதான் வந்து பார்க்கலாம். இப்போ சிலிக்கான் யூஸ் பண்ணி வேஃபரை பிரிப்பாங்க. வேஃபர்னா நம்ம வந்து காய்கறி வெட்டும் பார்த்தீங்களா, ஸ்லைஸா இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்லைஸை வந்து வேஃபர்னு சொல்லுவாங்க. அந்த வேஃபரை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா டோப்பிங் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த சிலிக்கான் கூட ஒரு இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவாங்க. இம்பியூரிட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம யூஸ் பண்ண போலான், பாஸ்பரஸ் இந்த மாதிரி வந்து ஒரு பியூர் ஃபார்ம் கூட கலந்தா அது வந்து இம்பியூர் ஆயிடும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு நல்ல தண்ணி இருக்கு, கெட்ட தண்ணி இருக்கு. அந்த கெட்ட தண்ணி எடுத்து நல்ல தண்ணி ஊற்றினா இம்பியூரிட்டி ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து பியூர் ஃபார்ம்ல வந்து ஒரு சிலிக்கான் இருக்கு, போலான் வந்து அண்ட் பாஸ்பரஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இது வந்து டோப்பிங்னா இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து செமிகண்டக்டர் மெட்டீரியலா வந்து மாத்துவாங்க. செமிகண்டக்டர் மெட்டீரியல். ஸோ நம்ம எதுக்கு அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் தேவை? ஸோ எதுக்கு அவங்க கையை வந்து ரெண்டா நீட்டி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடும் ரைட் சைட்லயும் வந்து சிலிக்கான் வேஃபர் வந்து கையில இருக்கு. ஸோ லெஃப்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா போரானை வந்து டோப்பிங் பண்ணாங்க, ரைட் சைட்ல வந்து பாஸ்பரஸ் வந்து போடுறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே இம்பியூரிட்டி ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ரெண்டு டைப் செமிகண்டக்டர் வந்து கிடைக்கும். ஒன்று வந்து பாசிட்டிவ் டைப் செமிகண்டக்டர், ஒன்று வந்து நெகட்டிவ் டைப் செமிகண்டக்டர். ஸோ இந்த ரெண்டு செமிகண்டக்டரையும் ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போது, சேர்த்து பார்த்தும் போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அது வந்து ஒரு டயோடா வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. சரிங்களா? அந்த டயோட் நம்ம யூஸ் பண்ற லைட் எமிட்டிங் டயோட், இது எல்லாமே ஒரு ரெண்டு செமிகண்டக்டர் மெட்டீரியலை வந்து சேர்க்கும் போது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இம்பியூரிட்டிஸ்ல வந்து சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு டயோடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டயோடை வச்சு ஒரு கரண்ட்டை வந்து ஒன்று இதுக்கு கண்டக்ட் பண்ணும்போது ஜீனர் டயோடு இருக்கு, இந்த மாதிரி டயோட்ஸ்லாம் வந்து
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ நம்ம ஏன் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த டயோட வந்து யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு கரண்ட்டை வந்து ஒன்று இடத்துக்கு கேரியில மட்டும்தான் பண்ணும். ஆனா இது வந்து தடுத்து நிறுத்தாது. ஸோ எனக்கு வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி எனக்கு வந்து ஆக்ட் ஆகணும் சொல்லிட்டு கண்டுபிடிச்சதான் வந்து டிரான்சிஸ்டர். ஒன்றும் இல்லை, ரெண்டு டயோட எடுத்து ஒன்னா சேர்த்தா அதுக்கு பேர் வந்து டிரான்சிஸ்டர். அந்த டிரான்சிஸ்டர் கண்டுபிடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து சுவிட்ச் மாதிரி ஆக்ட் ஆச்சு. ஸோ நம்ம வந்து ஆஃப் அண்ட் ஆன் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி. சரி, இந்த டிரான்சிஸ்டர்ல வெறும் சுவிட்ச் மட்டும்தான் இருக்கு, இது எப்படிடா வந்து ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சயின்டிஸ்ட் கம்னு இல்லாம இந்த மாதிரி ரெண்டு டிரான்சிஸ்டர் சேர்த்து அண்ட் ஆர் நாட் நேண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு கேட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சரிங்களா? அந்த கேட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணுச்சுன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அவுட்புட்டை வந்து அவங்க வந்து எடுத்துட்டு வந்தாங்க. சரிங்களா? அந்த கேட்டே வந்து ரெண்டு மூணு கம்பைன் பண்ணுவாங்க, அண்டு கூட ஆகுது, ஆது கூட நாட்டு, அந்த மாதிரி நேண்டு அந்த மாதிரிலாம் கம்பைன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கிடைச்சது தான் வந்து ஃபிளிப் ஃப்ளாப். சரிங்களா? அந்த ஃபிளிப் ஃப்ளாப் தான் வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணுது. இப்போ நீங்க கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க ஒரு பைட் யூஸ் பண்ணணும்னா ஒரு பைட் வந்து ஒரு ஃபிளிப் ஃப்ளாப் சொல்லுவாங்க. சரிங்களா? 1 பைட் ஈக்குவல் டு 1 ஃபிளிப் ஃப்ளாப். நீங்க ஒரு பைட் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்ல போய் ஸ்டோர் ஆகும் கம்ப்யூட்டர் மெமரியில. இப்படிதான் வந்து ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துட்டு வந்தாங்க. சரி, ஃபிளிப் ஃப்ளாப்ல வச்சு ஸ்டோர் தானே பண்ண முடியும், அப்புறம் எப்படி ப்ராசஸர்லாம் ஒர்க் ஆகுதுன்னு கேட்டதுன்னா, அப்பதான் வந்து இந்த ஃபிளிப் ஃப்ளாப்பே என்ன பண்ணாங்க, மெர்ஜ் பண்ணாங்க. மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணாங்க, ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ், அது வந்து மெம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம். சரிங்களா? அது வந்து மெம்ஸ். அது என்ன யூஸ் பண்ணி அந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு 1 மில்லியன் டிரான்சிஸ்டர் வந்து ஜஸ்ட் ஒரு 1 இன்ச்சு, சரிங்களா, வெறும் ஒரு ஸ்கேல்ல அளந்து பாருங்க, 1 இன்ச்சு அதுக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணாங்க. இன்சர்ட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சு இது வந்து எதுவும் ஹீட் கூட நம்ம வந்து ஸ்மால் திங்ஸ் வச்சு அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. எவ்வளவு ஹீட் வந்தாலும் அது வந்து ஒன்றும் ஆகல. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஒன்னா சேர்த்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, லேட்ச், டி லேட்ச் அதெல்லாம் படிச்சவங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அது மாதிரி லேட்ச் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதையும் கம்பைன் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் கம்பைன் பண்ணி ஒரு 10,000 12,000 லேச்சஸ் கம்பைன் பண்ணி ஃபிளிப் ஃப்ளாப் எல்லாம் கம்பைன் பண்ணி எடுத்துன்னு வந்தது தான் வந்து ரிஜிஸ்டர். அந்த ரிஜிஸ்டர் தான் வந்து நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ல கூட, நான் கூட படிச்சிருக்கேன். பட் ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் அந்த ரிஜிஸ்டர் தான் என்னன்னு ஒழுங்கா புரியவே இல்லை. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் தான் என்னன்னு வந்து எனக்கு புரிஞ்சது. ஸோ ரிஜிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு டிரான்சிஸ்டர், பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர் கலெக்ஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர். அந்த ரிஜிஸ்டர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிஜிஸ்டர் வந்து கம்பைன் பண்ணி உருவாக்குனது தான் வந்து பாத்தீங்கன்னா ரேம், சிபியூ எல்லாம் கூட ஒரு ரிஜிஸ்டர் தான். உள்ள பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரிஜிஸ்டர் இருக்கும். ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வர டேட்டாவெல்லாம் வந்து பிரிச்சு பிரிச்சு அனுப்ப வேலையை பார்ப்போம். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல வந்து என்ன பண்ண ரிஜிஸ்டர்ஸ் என்ன பண்ணோம், அது வந்து கால்குலேஷன் போடுற இந்த வர இதுவெல்லாம் இந்த மாதிரி பிரிச்சு அனுப்பணும் அப்படின்னு வந்து கால்குலேஷன் போட்டுதான் ரெடி பண்ணியிருப்பாங்க. பஸ் என்ன பண்ணியிருக்கோம், அப்போ பிரிச்சு லைன் எந்த லைன்ல வந்து இன்புட் வருது அவுட்புட் வருதுன்னு பிரிச்சு விடுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ லேட்டஸ்டா வந்து i7 i3 எல்லாம் பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ், மில்லியன்ஸ்ல பில்லியன்ஸ், இந்தியன் இது படிக்கணும்னா 100 கோடி டிரான்சிஸ்டர்ஸ். சரிங்களா? 2 x 2 இன்ச், 2 x 2 இன்ச்னு பார்த்தோம்னா கையில வந்து நம்ம விரல் சைஸ் தான் இருக்கும், அதை விட சின்னதா இருக்கும், நம்ம ஆள்காட்டி விரல் சைஸோட சின்னதா இருக்கும். அந்த சைஸ்ல வந்து 2 பில்லியன் டிரான்சிஸ்டர் வந்து வச்சு நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இதுல இருந்தே தெரியுதா டெக்னாலஜி வந்து எவ்வளவு அட்வான்ஸா இருக்கு. நம்ம வந்து இப்போ யூடியூப்லயே வந்து நான் சும்மா வந்து தமிழ்ல எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம்னு போட்டு பார்த்தா எல்லாம் வந்து சிபியூ, ரிஜிஸ்டர் அந்த மாதிரி தான் சொல்றாங்க கண்டி. யாரும் வந்து அது இன்டெப்தா போய் யாரும் சொல்ல மாட்டிருக்காங்க. பட் இதே நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்றாங்க இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் இருக்கு, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எப்படிலாம் எடுத்துட்டு வரலாம், எப்படிலாம் வந்து ப்ரோக்ராமிங் பண்றாங்க அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இந்த சேனல்ல வந்து அதை பத்தி டீட்டெயிலா வந்து ஒரு சீரீஸா வந்து போட போறேன். ஐசி 555 ஐசி சர்க்கியூட் எப்படி ஒர்க் ஆகுது,
லேர்னிங்ல சொன்னேன். ஸோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ், நம்ம யூஸ் பண்ற ஸ்மார்ட் வாட்சஸ், வாஷிங் மிஷின் உள்ள இருக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, அதான் ஒரு மண்ணு தான் வந்து இவ்வளவும் இருக்கு. உடனே நீங்க பிரிண்டர்ல இருக்க இது நெக்ஸ்ட் வந்து ஒயர் இதெல்லாம் வந்து டிரான்சிஸ்டர் கேட்காதுங்க. நம்ம வந்து ஒரு மூளை ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு டிரான்சிஸ்டர்னால தான் வந்து நடக்குது. சரிங்களா? அதனாலதான் வந்து டிரான்சிஸ்டர் வந்து எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல வந்து சொல்றேன். ஓகே, இப்போ வந்து ஹார்ட்வேர் பத்தி நம்ம வந்து ஃபுல்லா பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் பத்தி பார்க்கலாம். சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் சொன்னானே, கம்ப்யூட்டர் வந்து எப்பவுமே நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல தான் வந்து ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்னா ஆன் அண்ட் ஆஃப். ஒரு டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆச்சுன்னா அது வந்து ஒன்னும், ஆஃப் ஆச்சுன்னா அது வந்து ஜீரோவும் சொல்றதுதான் வந்து ஆன் அண்ட் ஆஃப். ஓகேங்களா? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைனரி டிஜிட்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த பைனரி டிஜிட்டை வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ், சொல்லணும்னா பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, ஒரு டாஸ்க் அங்க நடக்குது. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு டாஸ்க் நடக்குது. இந்த டாஸ்க் அச்சீவ் பண்றதுக்காக தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகேங்களா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏர்லி டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ரூம் சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் வந்து ரொம்ப பெரிய பெரிய டிரான்சிஸ்டர்லாம் இருக்கும். அதுல வந்து எப்படின்னா அஸ்கி வேல்யூன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம ஏன்னு எத்தனா அதுக்கு வந்து 65, பின்னு எத்தனா அதுக்கு வந்து 66, அந்த மாதிரி வந்து அஸ்கி வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அதை வச்சுதான் அவங்க வந்து ஏபி அதெல்லாம் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரிங்களா? அதுதான் வந்து மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிற மாதிரி அடுத்து அடுத்து எடுத்துட்டு வந்ததுதான் இந்த சி பிளஸ் பிளஸ் பைத்தான். இதெல்லாமே வந்து நடுவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா கம்பைலர்னு ஒண்ணு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த கம்பைலர் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இங்க இருந்து வர கோடிங்க மிஷின் லாங்குவேஜ்க்கு மாத்தி அனுப்பும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ சி லாங்குவேஜ்ல எடுத்துக்கலாம். சி லாங்குவேஜ்ல printfன்னு ஒரு கமாண்ட் இருக்கு. சரிங்களா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், ஸ்லாஷ் ஐஓ ஸ்ட்ரீம் இன்புட் அவுட்புட் ஸ்ட்ரீம்னு ஒரு ஹெட்டர் ஃபைல கால் பண்ணாதான் நம்ம வந்து அது வந்து யூஸே பண்ண முடியும். ஸோ அந்த ஹெட்டர் ஃபைல வந்து ப்ரீ டிஃபைன்டா பண்ணி வச்சிருப்பாங்க. நீ இது கால் பண்ணா நீ இந்த டாஸ்க் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹெட்டர் ஃபைல டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அனுப்புனோடனே என்ன ஆகும்னா, கம்பைலர் வந்து ஓகே இந்த இடத்துல வந்து இந்த டாஸ்க் வந்திருக்கு, ஸோ இத்தினி வேல்யூ வந்து நான் கெட் பண்ணணும், இத்தினி வேல்யூ வந்து நான் போஸ்ட் பண்ணணும், அனுப்பணும், எடுக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அது வந்து பைனரி டிஜிட்ஸ், இந்த வேல்யூக்கு இந்த பைனரி டிஜிட்ஸ் வந்து முன்னாடியே ப்ரோக்ராமிங் பண்ணிருக்கோங்க. அது உடனே வந்து சிபியூக்கு அனுப்பும். சிபியூக்கு அனுப்பினோடனே ஸோ எந்த இடத்துல வந்து நம்ம அந்த ப்ராசஸ் நடக்குமோ அரித்மெட்டிக் அண்ட் கால்குலேஷன்ஸ் வழியா அது வந்து பிரிச்சு அனுப்பும். சரிங்களா? ஷிஃப்ட் ரிஜிஸ்டர்ஸ் வழியா. ஸோ இப்படிதான் வந்து ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரன் ஆகுது. இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புரியாது, சும்மா வந்து ஒரு பேசிக்ஸ் தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு பேசிக்ஸ் தான். ஸோ நம்ம அடுத்து வர பார்ட்ல வந்து நம்ம வந்து இது ஃபுல் ஃபங்க்ஷனிங்லாம் எப்படி நடக்குது, ஒரு ஹை லெவல். இப்போ நீங்க வீட்லயே ஒரு ஸ்பீக்கர் இருக்குன்னா அந்த பிசிபி போர்டு, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பச்சை பச்சைன்னு நிறைய சர்க்கியூட்ஸ் வந்து ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஏன் அதெல்லாம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. சரி, பார்த்த உடனே நீங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு வந்து நாங்க இந்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சொல்லி தருவோம். சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கோர்ஸ் வந்து உள்ள போய் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பேசிக் வீடியோ. இது மட்டும் வந்து புரிஞ்சிச்சுன்னா நீங்க வந்து அடுத்த படிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸ்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வந்து, இப்போ ஒரு IC 555 டைமர், அந்த ஐசி மட்டும் எதுக்கு இருக்கு, அண்டிகேட் ஐசி இருக்கு, நேண்டு நாட்டு, இந்த ஐசில இருக்கு, ஆனா எதுக்கு இருக்கு நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ இந்த சேனல்ல வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டா இப்படி எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு புது இனிஷியேட்டிவா எடுத்து பண்றோம். ஸோ உங்க சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து மெயின். சரிங்களா? அப்பதான் வந்து எங்களால் நிறைய வீடியோஸ் வந்து போட முடியும், எங்களுக்கும் கொஞ்சம் என்கரேஜா இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.